We will now begin the Tadhkirah sessions. First, Al-Ustaz Azizullah Hassani will deliver a reminder in Tamil about our beloved Prophet Muhammad sallallahu alaihi wasallam, a model of compassion. فليتفضل مشكورا. Alhamdulillah Rabbil Alameen. Assalatu wassalamu ala rasulihil ameen wa ala alihi wa ashabihi tayyibin at-tahirin wa man tabi'ahum bi ihsanin ila yaumiddin amma ba'd. Wa qala Allah ta'ala fil Qur'anil Karim a'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. Wa ma arsalnaka illa rahmatan lil alamin. Wa qala Rasulullah sallallahu alaihi wasallam irhamu man fil ardh yarhamukum man fis sama. Sadaqallah wa sadaqa Rasulullah sallallahu alaihi wasallam. பேரன்பும் பெரும் கருணையும் கொடிமிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த முபாரக்கான மாதத்தில் அமர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்குமான தொடர்பை மென்மேலும் உறுதிப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு மஜ்லிஸில் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மஜ்லிஸிற்கு ரஹ்மத் என்பதாக பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ரஹ்மத்தை உலகம் முழுக்க வீசச் செய்கிற ஒரு மஜ்லிஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரஹ்மத்தாகவே அனுப்பினார். ஒமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். உலகத்தாருக்கு ஒரு அருட்கொடையாகவே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினார். நபி அவர்கள் எப்படியெல்லாம் இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக இருந்தார்கள் என்று பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஒரு சில வார்த்தைகளிலோ ஒரு சில மணிகளிலோ சொல்லி முடித்து விட முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அருளாக அனுப்புவதற்காக வேண்டி அவன் எப்படியெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறான் என்பதை கொஞ்சம் ஆழமாக ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் முஹம்மத். மஹ்மூத் என்பது அல்லாஹ்வினுடைய பெயர். தன்னுடைய பெயரிலிருந்து பிரித்தெடுத்த அல்லாஹ் முஹம்மது என்கின்ற வார்த்தையில் அற்புதமான இந்த உலகத்திற்கு அருட்கொடையான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையாரின் பெயர் அப்துல்லாஹ். அந்த நேரத்தில் அக்காலத்தில் இந்த பெயரை யாரும் வைத்தது கிடையாது. அப்துல் உஸ்ஸா, அப்துல் கஅபா என்றெல்லாம் பெயர் வைத்திருக்கிறார்கள். அப்துல்லாஹ் என்று பரிசுத்தமாகவே ஏகத்துவத்தை வெளிப்படுத்துகின்ற அற்புதமான பெயர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தகப்பனாருக்கு அல்லாஹ் சூட்டினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தாயாரின் பெயர் ஆமினா. இந்த பெயரையும் யாருமே வைத்தது கிடையாது. பாதுகாப்பு, நிம்மதி, மகிழ்ச்சி என்கின்ற பொருளை மையமாக கொண்டு ரஹமத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு பெயராகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தாயாரின் பெயரை அல்லாஹ் சூட்டினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிற நேரத்திலே பிரசவம் செய்த பெண்ணினுடைய பெயர் ஷிஃபா. ஷிஃபா என்று சொன்னால் நிவாரணம் என்பது பொருள். சிக்கலில் இருந்து விடுதலை பெற்று நிம்மதி அடைவதற்கு ஷிஃபா என்று சொல்லப்படும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ரஹ்மத்தை வெளிப்படுத்தும் விதமாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரசவம் பார்த்த பெண்ணிற்கு கூட அல்லாஹ் பெயரை சூட்டினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு தாயாரின் பெயர் உம்மு ஐமன். உம்மு ஐமன் என்று சொன்னால் அருள் வளம் என்பது பொருள், பரக்கத் என்பது பொருள். ரஹ்மத்தை வெளிப்படுத்தும் விதமாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்தெடுத்த தாயின் பெயரையும் அல்லாஹ் சூட்டினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டிய பெண்மணியின் பெயர் ஹலீமா. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டுவதற்காக வேண்டி வருகிறார்கள். நபி அவர்களுக்கு பாலூட்டுகிற பாக்கியம் பெறுவதற்கு பல பெண்கள் பல கோத்திரங்களில் இருந்து வந்தார்கள். அப்போது அப்துல் முத்தலிப் அவர்கள் கேட்டார்கள், ஹலீமா அம்மா அவர்களை பார்த்து உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்டார்கள். ஹலீமா என்பதாக சொன்னார்கள். உம்முடைய கோத்திரத்தின் பெயர் என்ன என்று கேட்டார்கள். பனு சஅத் என்பதாக சொன்னார்கள். அப்துல் முத்தலிப் அவர்கள் சொன்னார்கள், ஹில்மு வ சஆதத்துன். இந்த சகிப்புத்தன்மையும் பொறுமையும் சஆதத் என்கின்ற நற்பாக்கியமும் இது எல்லோருக்கும் தேவை என்பதாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டுகிற பாக்கியத்தை ஹலீமத்து சஅதியா அவர்களுக்கு அப்துல் முத்தலிப் அவர்கள் வழங்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஊர் மக்கத்துல் முகர்ரமா.
பலதுன் அமீன் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே குர்ஆனிலே போற்றுகிறானே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஊரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். அதுவரை யஸ்ரிப் என்று பெயர் பெற்றிருந்த மதீனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் எடுத்து வைத்ததற்கு பிறகு அது மாறி போனது. அதுவரை நோயின் நகரமாக இருந்த மதீனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலடி வைத்ததற்கு பிறகு ஷிஃபாவின் நகரமாக மாறியது மதீனா. மதீனாவை அல்லாஹ் எப்படி மாற்றினான் தெரியுமா? மதீனாவின் மண்ணிற்கு கூட அல்லாஹ் ஷிஃபாவை வைத்திருந்தான் என்பதுதான் வரலாறு. சகாபாக்களுக்கு காய்ச்சல் வந்துவிட்டால், வயிற்று வலியும் தலைவலியும் வந்துவிட்டால் மதீனாவினுடைய மண்ணை எடுத்து பூசிக்கொள்வார்கள். மதீனாவினுடைய மண்ணை உருண்டை பிடித்து அவர்கள் மாத்திரையை போன்று உட்கொள்வார்கள். இதுதான் மதீனாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து வந்த பாதையில் அந்த மண்ணினுடைய மகத்துவம். ஆக ரஹ்மத்தை வெளிப்படுத்தும் விதமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்படுகிற அத்துணை காரியங்களுக்கும் அல்லாஹ் ஆக்கினான் என்று சொன்னால், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிற இந்த சமூகத்திற்கும் அல்லாஹ் ரஹ்மத்தை பொழிவதற்காக வேண்டித்தான் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க, என்னுடைய நண்பர் ஒருத்தர் பனு குரைலாவுடைய கோத்திரத்தை சார்ந்தவர். அவர் முந்தைய வேதங்கள் எல்லாம் படிச்சிருக்கிறார். அதனால அதிலிருந்து இருக்கக்கூடிய சில நல்ல கருத்துக்களை தௌராத் வேதத்திலிருந்து குறிச்சு எனக்கு கொடுத்திருக்கிறாரு. நல்லா இருக்குங்கிறதுக்காக வேண்டி அதை நான் வாங்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. எழுந்து அமர்ந்து சொன்னார்கள், உங்களுக்கு நான் தான் நபியாக அனுப்பப்பட்டு இருக்கிறேன். எனக்கு நீங்க உங்களைத்தான் அல்லாஹ் உம்மத்தாக ஆக்கியிருக்கிறான். இப்போது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வந்தால் கூட அவர்களை உங்களால் பின்பற்ற முடியாது. அவர்களும் என்னைத்தான் பின்பற்ற வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கான பாக்கியம். நம்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு கிடைத்த பாக்கியமாக சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு, நாம் புசிக்கக்கூடியது, நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய நடை உடை பாவனை அசைவுகள் அத்துணையும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஆக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ரஹ்மத்தாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு தந்தான் என்று சொன்னால், அந்த ரஹ்மத்தை வெளிப்படுத்துகிற மனிதனாக நாம் வாழ வேண்டும். ஒரே ஒரு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இந்த வார்த்தையை நம்ம உள்ளத்தில் ஆழமாக பதித்து கொண்டாலே போதுமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எந்த ஒரு மனிதர் உலகத்தில் உள்ளவரின் சிரமத்தை நீக்குகிறாரோ அவரின் சிரமத்தை அல்லாஹ் நீக்குகிறான். எந்த ஒருவர் உலகத்தில் உள்ளவர்களின் மீது இரக்கம் காட்டுகிறாரோ அவர் மீது அல்லாஹ் இரக்கம் காட்டுகிறான். எந்த ஒரு மனிதர் உலகத்தில் உள்ளவருக்கு உதவி செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் உதவி செய்கிறான். எந்த ஒரு மனிதர் உலகத்தில் உள்ளவரின் குறையை மறைக்கிறாரோ அவரின் குறையை அல்லாஹ் மறைக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு மனிதர் அடுத்தவர்களுக்கு வாரி வழங்குகிறாரோ அவருக்கு அல்லாஹ் வாரி வழங்குகிறான். எந்த ஒரு மனிதர் அடுத்தவர்களுக்கு தருவதில் கஞ்சத்தனம் காட்டுகிறாரோ அவருக்கு தருவதற்கு அல்லாஹ் கஞ்சத்தனம் காட்டுகிறான். ஒற்றை வரியில் புரிந்து கொள்வதாக இருந்தால், அல்லாஹ் என்னிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேனோ அப்படி நான் அடுத்தவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும். இதை போதித்தவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தானும் வாழ்ந்து தன்னால் பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு சமூகத்தை வாழச் செய்து நடைமுறை சாத்தியமிக்க ஒரு வாழ்க்கை முறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்து கியாமத் வரை வரக்கூடிய எல்லோருக்குமான முன்னுதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், நபி அவர்களினுடைய உம்மத்துகளாக நாம் அல்லாஹ் தந்த ஒரு மிகப்பெரும் கிருபையினாலும் பரக்கத்தாலும் அந்த பெரும் பேற்றை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ரஹ்மத் உள்ளவர்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.